ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, சும்மா ஒரு ஆக்டிங் தான். ஆதி வேறு வழி இந்த அன்பு உறவுகளை எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த குழந்தையோட ஒரு காணொலி பார்த்தீங்க இல்லையா? இது ஒரு ஆக்டிங், ஒரு சொல்லிக் கொடுத்து பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு 15, 20, 25 வயசில் உள்ள ஒரு நபரோ ஒரு பெண்ணோ இது மாதிரி அவங்களுடைய செய்கை ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு மாறுது, அவங்களுடைய அந்த உணர்வுகள் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை மாறுது அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றின நம்ம மனசில் என்ன நினைப்போம்? இதை நம்ம வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியும். ஆனால் நம்மளை இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருந்த யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாமல் மறைந்திருந்து நம்மளை யாராவது ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய முகபாவனையும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான உண்மை. கிட்டத்தட்ட இந்த ரீல்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எப்போ வந்துச்சோ அப்போதுலேருந்தே என்னோடய மனசில் இது ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடியும் நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து வீடியோஸ் பார்த்தோம். ஆனால் அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூடியூப்பில் போய் நமக்கு என்ன தேவை, அந்த நேரம் நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம மனசு என்ன கேட்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு சோக பாட்டு கேட்கணும் போல் இருக்குது, ஒரு காமெடி வீடியோ பார்க்கணும் போல் இருக்குது, அல்லது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்கணும் போல் இருக்குது, அல்லது குழந்தைகளோட படிப்புக்கு தேவையான சில தரவுகளை தேடி எடுக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அந்த காணொலியை போய் பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி அந்த காணொலி வந்து 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அது முடிகிற வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நேரம் இருந்தால் வேற ஒரு காணொலியை பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய மற்ற வேலைகளுக்கு நம்ம போயிடுவோம். இதுதானே இந்த ரீல்ஸ் அப்படின்ற ஒன்று வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய பழக்கமாக இருந்துச்சு. இந்த ரீல்ஸ் வந்த பிறகு நம்மளுடைய பழக்கம் எப்படி மாறி போணுச்சு? நம்ம என்ன பார்க்கணுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டு பார்க்குறோமா, அல்லது நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த ரீல்ஸில் வந்து வருதா அப்படிங்கிறது இந்த கேள்வி சில ஆண்டுகளாகவே, அதாவது இந்த ரீல்ஸுன்றது எப்போ வந்துச்சோ அப்போ இருந்தே இந்த கேள்வி என்னை துரத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கான விடை இப்போ சில நாட்களுக்கு முன்பு ஆய்வாக வெளிவந்திருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது போன்ற இந்த ரீல்ஸில் தொடர்ந்து பார்க்குறவங்க இது மாதிரியான அடிக்கடி இந்த உணர்வு மாற்றம் நிகழ்கிறதுனால அவங்க மூளையில் மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதே போல் மது பழக்கத்திற்கு அடிமையானவர் மூளை போல் இது இவர்களுடைய மூளையும் மாறி போயிடுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையை வந்து சொல்கிறாங்க. எதாவது உண்மை தானே? இப்போ நீங்கள் பாருங்களேன், ரீல்ஸ் பார்க்குறீங்க, ரீல்ஸில் வந்து ஒரு காட்சி வரும், அந்த காட்சி ஒரு புன்னகை தரக்கூடிய அளவிலான ஒரு காட்சியாக இருக்கும். அதை விட்டு நான் அடுத்து ஒரு காட்சி வரும், ஏதோ ஒரு நாட்டில் நடந்த ஒரு போரை பற்றின அல்லது அந்த மக்கள் பசியால் வாடுறதை பற்றின ஒரு காட்சியாக இருக்கும். அடுத்து ஒரு காட்சி வரும், அடல்ட்ஸ் ஒன்லி, அது மாதிரியான காட்சியாக வரும். இப்படியாக நான் ஒரு நொடிக்கு சில நொடிகளுக்கு ஒரு முறை நம்மளுடைய உணர்வுகளை அந்த காட்சிகள் மாற்றிக்கிட்டே இருக்குது. இந்த சைக்கிளிங் எப்படி முதல்ல சரி வரும்? எந்த ஒரு வேலையுமே அந்த வேலையை வந்து நம்ம வந்து எடுத்து அதை முழுமைப்படுத்துகிற மாதிரி தானே நம்மளுடைய இந்த சைக்கிளிங் அமைக்கப்பட்டிருக்குது. அது எதுவாக இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், அல்லது நம்மளோட சொந்த நிறுவனத்திலேயே வேலை செய்கிறோம், ஒரு 4 மணி நேரம் கண்டினியூவாக வேலை செய்கிறோம், ஒரு இடையில ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு எடுக்கிறோம். இந்த சைக்கிளிங் சரியாக இருக்கும். அதே மாதிரி காலையில் சாப்பிட்றோம், இடையில வந்து பசிச்சா இடையில ஒரு 11 மணி போல் ஒரு டீயோ ஸ்நாக்ஸோ சாப்பிட்றோம், இப்போ மறுபடியும் மதியம் சாப்பிட்றோம். இந்த சைக்கிளிங் சரியாக இருக்கும். 1 நிமிஷம் வேலை பார்த்துட்டு 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வேலை, மறுபடியும் 1 நிமிஷம் ரெஸ்ட்டு. இதை கற்பனை பண்ணி பாருங்களேன். அதே மாதிரி சாப்பிட்றீங்க, இப்போ ஒரு கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம். இதை கற்பனை பண்ணி பாருங்களேன், குழப்பமாக இருக்குதுல்ல? இதே தானே இதில் நடக்குது. இந்த ரீல்ஸ் விஷயத்தில் இப்படி தானே நடக்குது. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் நேரம் நீடிச்சிருக்கும்ல. எப்போ ஏதோ ஒரு சூழலில் நம்ம குடும்பத்திலேயோ நம்ம நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதோ அல்லது வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலேயோ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மகிழ்ச்சி தர்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது, அல்லது மகிழ்ச்சி தர்ற மாதிரியான பேச்சுக்கள் அந்த இடத்துல நடக்குதுன்னா அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் நேரம் நீடிச்சிருக்கும். அதே போல் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடக்குது, அல்லது ஒரு சோகமான செய்தி நம்ம காதில் விழுகுதுன்னு சொன்னால் அந்த சோகம் குறிப்பிட்ட நேரம் நம்மள்கிட்ட நீடிச்சிருக்கும். அதுலேருந்து அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து வெளியில் வருவோம் இல்லையா? ஆனால் இந்த ரீல்ஸ் நம்மளுடைய மனநிலையை எப்படி மாற்றுது? நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, முதல்ல வந்து ஒரு நகைச்சுவையான காட்சி வரும், அடுத்து நம்ம நகர்த்துவோம். ஒரு அதிர்ச்சியான ஒரு காட்சி வரும், அடுத்து நம்ம நடத்துவோம். ஒரு கிரைம் சம்மந்தமான ஒரு காட்சி வரும், அடுத்து நம்ம நடத்துவோம். ஏதோ ஒரு நாட்டில் மக்கள் பசியால் பஞ்சத்தால் வாடுற அல்லது போர்கள் சம்மந்தமான செய்திகள் வரும். திடீர்னு நம்ம வேற ஒன்று அடுத்து நகர்த்துவோம், ஒரு அடல்ட் ஒன்லி கண்டென்ட் வரும். நம்ம குழந்தைங்களோட வீட்டில் குடும்பத்தோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு அந்த ரீல்ஸ் ஓப்பன் பண்ணோடனே அதில் ஒரு கெட்ட வார்த்தை வரும், உடனே தடுமாறுவோம். இப்போ இந்த சிக்கலெல்லாம் எப்போ வந்துச்சு? இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, ஒரு 50 வயசா 60 வயசு கடந்தவங்களை கூட விடுங்க. ஏற்கனவே அவங்களோட வாழ்வில் கற்ற பாடங்கள், அவங்களோட அனுபவங்கள் மிச்ச காலத்தை வழிநடத்துறதுக்கு உதவும். இந்த பிஞ்சுகள் இருக்குல்ல, 3 வயசு 5 வயசு இந்த 10 வயசு பிஞ்சுகள் இருக்குல்ல,
அந்த பிஞ்சுகள் மூளை இப்படி வந்து கடுமையான குழப்பங்களுக்கும் கடுமையான அதிர்ச்சிகளுக்கும் உள்ளானுச்சுன்னா அந்த பிஞ்சுகளோட எதிர்காலம் என்ன? அவங்க தானே நாளைக்கு இந்த உலகத்தையோ அல்லது இந்த நாட்டையோ அல்லது அவங்க குடும்பத்தையோ வழி நடத்த போகிறாங்க. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பிளாக இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னு சொன்னால், என்ன புதிய கண்டுபிடிப்புகள் வேணாலும் வரட்டும், என்ன டெக்னாலஜி வேணாலும் புதுசாக வந்து வரட்டும், நம்ம அதை ரிசீவ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம புறக்கணிக்க வேண்டாம். புறக்கணிச்சுட்டு வாழ முடியாது. அப்படி புறக்கணிச்சா நம்ம தோற்றுருவோம், அப்டேட் ஆக மாட்டோம். ஆனால் அப்படி எந்த புதிய கண்டுபிடிப்பு வந்தாலும் அது ஏன் அப்படின்னு நம்ம கேட்டு பழகுவோம். அதில் எனக்கு என்ன தேவை இருக்குது, அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், அதை நம்ம பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்த அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய கட்டுப்பாடு வரணும். இன்னைக்கு இந்த இப்படி ஒரு டெக்னாலஜி வருது, நாளைக்கு வேற ஒரு டெக்னாலஜி வரும், நாளை மறுநாள் வேற ஒரு டெக்னாலஜி வரும். எந்த டெக்னாலஜியிலையும் இருந்து நம்ம விலகி ஓடிட முடியாது. அப்படி விலகி ஓடுறது புத்திசாலித்தனமாகவும் இருக்காது. ஆனால் அந்த டெக்னாலஜியை எனக்கு எந்த வகையில் அது தேவை, அதை நான் எப்படி பயன்படுத்தணும், அதை நான் எந்த எல்லைக்குள்ளே வச்சுக்கிறணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வர்றதான் வந்து இதுக்கு சரியான ஒரு தீர்வாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.